என்ன இருந்தாலும் திட்டம் போட்டு செயல்படுத்தப்படுகிற ஒரு சூழலை உருவாக்குவதற்காக முடிவெடுப்பது என்று வரும்போது ஆட்சி எதிர்த்து பேசிட்டு வணக்கம். நேர்விட பேசு நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். நாளை விடிவது நமக்கே என்று எண்ணி ஒவ்வொரு காங்கிரஸ் தொண்டனும் உழைத்தால் காமராஜர் ஆட்சியை விரைவில் பிடிக்க முடியும், அமைக்க முடியும் என்று தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் ஞானதேசிகன் நேற்றைக்கு பேசியிருக்கிறார். அதிமுக திமுகவுக்கு மாற்று சக்தி நாங்கள்தான், வெற்றிடத்தை நிரப்பப் போவது பாரதிய ஜனதா கட்சிதான் என்று தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் அண்மை காலமாக கூறி வருகிறார். இந்த இரண்டு கட்சிகளும் தங்களை திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக முன்னிறுத்துகின்றன. தமிழகத்தில் திராவிட கட்சிகளை நிராகரித்துவிட்டு தேசிய கட்சிகளை மக்கள் ஏற்கும் மனநிலைக்கு வந்துவிட்டார்களா என்பது முதலாவது கேள்வி. இரண்டாவது, திராவிட கட்சிகள் அளவுக்கு மக்களோடு, எளிய மக்களோடு, சாமானிய மக்களோடு தேசிய கட்சிகளுக்கு தொடர்பு இருக்கிறதா, அவர்கள் ஆசைப்படும் அளவிற்கு அவர்களுக்கு அமைப்பு ரீதியான பலம் இருக்கிறதா என்பது இன்னொரு கேள்வி. அண்மை காலமாக ஒலித்து வரக்கூடிய குரல்கள் புறக்கணித்து விடக்கூடியவை அல்ல. நாடாளுமன்ற தேர்தல், அடுத்து நடைபெற்ற உள்ளாட்சி தேர்தல், அண்மை காலமாக நடந்து வரக்கூடிய ஓரிரு நிகழ்வுகளை முன்வைத்துதான் இந்த முழக்கங்கள் எழுப்பப்படுகின்றன. எனவே தேசிய கட்சிகள் தமிழகத்தில் காலூன்ற ஆட்சி அமைக்க நினைப்பது அவர்களுடைய உரிமை. அப்படி நினைக்கக்கூடியவர்களுக்கு இது உகந்த தருணமா, தகுந்த தருணமா, அல்லது அது அவர்களது தகுதிக்கு மீறிய ஆசையா, நாம் விவாதிக்கிறோம். நம்மோடு டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன், பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர், திமுகவை சேர்ந்த வழக்கறிஞர் திரு கண்ணதாசன், காங்கிரஸ் கட்சியின் முன்னணி பேச்சாளர் திருமதி செல்வி ஜோதிமணி அவர்கள். நாம் விவாதிக்கலாம். வணக்கம். கண்ணதாசன், இந்த குரல்களை நீங்கள் தொடர்ச்சியாக கேட்டுக்கொண்டே வந்திருப்பீர்கள், திராவிட கட்சிகளுக்கு மாற்று அப்படின்னு. இப்போ இவங்க தமிழிசை அவர்களும் சரி, காங்கிரசும் சரி தொடர்ந்து சொல்றாங்க காமராஜர் ஆட்சி. அதற்கான அளவுக்கு அவங்க பேசக்கூடிய குரல் வேகமாக ஒலித்து வருகிறது. தமிழ்நாட்டில் இந்த இரண்டு கட்சிகளும் வேண்டாம் என்று மக்கள் நினைக்க தொடங்கிவிட்டார்கள். அவர்கள் ஒரு மாற்றை தேட தொடங்கியிருக்கிறார்கள். அந்த அளவுக்கு இந்த இயக்கங்கள் பலவீனம் அடைந்து விட்டன. இவற்றை ஒரு மாற்று வலுவாக வந்தால் அதை மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள் அப்படின்னு சொல்ற வாதத்துல சத்து இருக்கிறதா நினைக்கிறீங்களா? நிச்சயமாக கிடையாது. எல்லா கட்சிக்கும் ஒரு ஆசை உண்டு, ஆள வேண்டும் என்று. அந்த வகையில் ஆசைப்பட்டிருக்கலாம். ஆனால் தமிழக மக்கள் திராவிட இயக்கங்களை மட்டும்தான் தங்களுடைய உயிர் தோழனாக, உன்னத பாதுகாவலனாக நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் வடநாட்டு கட்சிகளாகத்தான் காங்கிரஸையும் பாரதிய ஜனதா பார்க்கிறார்களே தவிர, ஏனென்று கேட்டால் 1965 இந்தி போராட்டத்தின் பொழுது அந்நியப்படுத்தப்பட்ட காங்கிரஸ் கட்சி அதற்கு பின்னர் எந்த ஒரு தேர்தலிலுமே எழுந்து நின்றதில்லை. 1967 தேர்தலுக்கு பிறகு கூட அவர்கள் ஏதாவது ஒரு திராவிட கட்சியோடு கூட்டணி சேர்த்துதான் ஆட்சியை பெற்றிருக்கிறார்கள். அந்த வகையிலே பாரதிய ஜனதா கட்சி காங்கிரசுக்கு மாற்றாக வடநாட்டில் இருந்து வந்த சூழலின் காரணமாக தமிழகத்தினுடைய தாக்கம் இருக்கிறது தவிர, இவர்கள் என்றைய தினமும் என்றைக்கு ஒரு நாளும் கூட திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக தமிழகத்திலே இடம்பெற முடியாது என்பது நிதர்சனமான உண்மை. நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? எடுத்து எடுப்புலயே நிராகரிக்கிறார். அவர் நிராகரிக்கட்டும், ஆனா மக்கள் நிராகரிக்க, அவர்களை நிராகரிக்க ஆரம்பித்து விட்டார்கள் என்பதுதான் எங்களதின் ஓங்கிய குரலுக்கே காரணம். நான் சும்மா ஏதோ பொத்தாம் பொதுவா ஏதோ கனவுல நான் சொல்லல. நான் சொல்லுவது ஆதாரபூர்வமாக பாராளுமன்ற தேர்தலில் ஒரு திராவிட கட்சி முற்றிலுமாக புறக்கணிக்கப்பட்டு விட்டது. எங்களுக்காகவது 2 இடம் கிடைத்தது, அவர்களுக்கு முற்றிலுமாக இல்லை. ஆக ஒரு திராவிட கட்சி முற்றிலுமாக புறக்கணிக்கப்பட்டு விட்டது. நீங்க நான் எப்பொழுது மாற்று சக்தியாக ஒரு தேர்தல்ல ஒரு கட்சி வெற்றி பெறவில்லை அப்படின்னு வச்சிட்டாலே அந்த கட்சி மக்களால் தரைமட்டமாக்கப்பட்டுவிட்டது சொல்ல முடியுமா? மட்டுமே வைத்து சொல்லவில்லை. நாங்கள் ஏன் ஓங்கி ஒலிக்க ஆரம்பித்திருக்கிறோம் என்றால், எங்களுக்கான காலம் தொடங்கிவிட்டது என்பதற்கு அது ஒரு முதல் அடி என்று நான் சொல்கிறேன். ஒரு தேர்தலை வைத்தே முழுவதுமாக கணிக்க வேண்டிய அளவிற்கு நான் முதிர்ச்சியின்மை இல்லாதவள் அல்ல. ஆனால் நான் எப்பொழுது எனது குரலை ஓங்கி ஒலிக்க ஆரம்பித்தேன் என்றால், சமீபத்திய உள்ளாட்சி இடைத்தேர்தலில் எவ்வளவுதான் அடக்குமுறை இருந்தாலும் 1/3 பங்கு, அதாவது அதிமுக 3 லட்சம் ஓட்டு வாங்கினா நாங்க 1.5 லட்சம் ஓட்டு வாங்குறோம். அவங்க 24,000 ஓட்டு வாங்கினா நாங்க 7,000 ஓட்டு வாங்குறோம். அவங்க 1.5 லட்சம் ஓட்டு வாங்கினா நாங்க 50,000 ஓட்டு வாங்குறோம். 1/3 பங்கை வாங்கி நாங்கள் வைப்பு தொகையை பெறுகிறோம். எப்பொழுது 40% குறைவான வாக்குப்பதிவில்.
ஆக மக்களுக்கு ஒரு தேசிய கட்சி மீது மரியாதைக்குரிய முதலமைச்சர், முன்னாள் முதலமைச்சர் இப்பொழுது சொல்ல வேண்டும் என்றால் என்ன சொன்னார்கள்? தேசிய கட்சிக்கு இங்க என்ன வேலை, நிராகரியுங்கள் என்று சொன்னார்கள். அவர்கள் அளவிற்கு நாங்கள் பணம் செலவு செய்யவில்லை. ஆனால் தூத்துக்குடியில் நாங்கள் வைப்பு தொகையை வாங்கும் அளவிற்கு நாங்கள் மிக சரியாக நாங்கள் அதிகமான ஓட்டுகளை வாங்கணும். அதனாலதான், அது மட்டும் இல்ல, தொண்டர்களின் மனநிலையை பார்த்து, மக்களின் மனநிலையை பார்த்து தான் இப்படி ஓங்கி சொல்ல ஆரம்பித்திருக்கிறோம். ஓட்டப்பந்தயத்துல 2 பேர் ஓடி இருக்காங்க. ஒருத்தவங்க முதல்ல, அடுத்தது 2வது. அவ்வளவுதான், மாற்றத்துல வேற ஒண்ணும் கிடையாது. 2வது என்றால் இந்த அளவிற்கு ஓட்டு வாங்க வேண்டியது பாரதிய ஜனதா கட்சி கோவையிலே ஓரளவுக்கு செல்வாக்காக இருந்த கட்சியாக பேசப்படுகிற ஒரு கட்சி. அதே போன்று அங்க ஒரு போட்டியிடறார்கள், ஒரு சைசபிள் ஓட்டு வாங்குறாங்க. ஆனால் வாக்கு வித்தியாசம் என்று பார்க்கணும் மிக மிக அதிகம். நீங்க அப்போ போட்டி போட்டுக்க வேண்டியதுதானே? போட்டி போடுறது போடாதது என்பது ஒரு கட்சியினுடைய விருப்பம். போட்டி போடுவது என்பது போட்டி போட்டு உங்களுடைய வேட்பாளரையே காப்பாற்ற முடியாம போன சூழ்நிலை இருக்கு. ஆனா திராவிட முன்னேற்ற இல்ல. ஆனா திராவிட முன்னேற்ற போட்டி போட்டு இருந்தால் இன்னும் இங்கே ஆளுங்கட்சியினர் வன்முறையை கட்டுவிழ்த்து விட்டிருப்பார்கள். அதனால் தமிழகம் ஒரு அமளிக்காடாக மாறி இருக்க கூடும் என்ற ஒரே காரணத்துக்காக தான் போட்டியிருந்த தவிர மற்றபடி பயந்ததாக கிடையாது. திராவிட முன்னேற்ற ஒரு இயக்கம். பாரதிய ஜனதா கட்சி போல எப்பொழுதாவது இன்னும் சொல்ல போனால் அவங்களுக்கு வேட்பாளர்கள் நிறைய இடத்துல கிடையாதுன்றதான் நிசமானமே. அப்படி இருக்கும் பொழுது அவங்க போய் எங்க தமிழகத்துல வந்து ஆட்சியை பிடிக்கும் நினைக்கிறதுலாம் வந்து ஒரு சிரிப்பு கிடமான நிகழ்ச்சியா தான் இருக்கு. திமுக சொல்கிறது இது ஒரு நகைப்பு கிடைமான ஆசை அப்படின்னு கண்ணதாசன் சொல்றாரு. ஆனால் இன்னொரு புறத்துல வாங்கிய ஓட்டெல்லாம் பாருங்க, எங்களுக்கான வாய்ப்பு அதுல தெரியுதுன்னு தமிழிசை அவர்கள் சொல்றாங்க. இதுல தமிழிசை சொல்வது அந்த கருத்தை நீங்க நிராகரிக்கலாம். ஆனா தமிழிசை சொல்வது மிக முக்கியமான கருத்து. இதுவரையிலும் தேசிய கட்சியை நாட வேண்டும் அப்படின்னு நினைத்த தமிழ்நாட்டு மக்களுக்கு இருந்த ஒரு ஆப்ஷன் காங்கிரஸ். இன்றைக்கு காங்கிரசின் இடத்தையும், திராவிட கட்சிகள் இடத்தை மட்டும் இல்ல, காங்கிரசினுடைய இடம், தேசிய சிந்தனை உள்ளவர்களுடைய இடத்தையும் பாரதிய ஜனதா கட்சி கைப்பற்ற போகிறது அப்படின்ற எண்ணத்தை நீங்க எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? அப்படிங்கிற அவங்களுடைய எண்ணத்தை நான் ஒரே ஒரு விஷயம் சகோதரர் அவர்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புறேன். பொதுவா மாற்றம் ஒன்றே மாறாதது. 67 வந்து நாங்க இத மாதிரிதான் சொல்லிட்டு இருந்திருப்போம். ஆனா வந்து மாற்றம் வந்தது. மக்கள் வந்து மாற்றத்தை கொண்டு வந்தாங்க. அவங்க நினைக்கிற மாதிரி நாங்க திமுக அதிமுகவோட தயவுலையே தான் போட்டியிடுறோங்கிற ஒரு சொல்றது வந்து தகவல் பிழை. 89 தேர்தலில் காங்கிரஸ் கட்சி தனித்து போட்டியிட்டு 29 இடங்களை வென்றது. பல இடங்கள்ல வந்து செகண்டா வந்தது. பல தொகுதிகளை 1300 ஓட்டு, 320 ஓட்டு, 700 ஓட்டு என்று பல தொகுதிகளை காங்கிரஸ் கட்சி தவற விட்டது. அப்ப நீங்க 2வது விஷயம் பாத்தீங்கன்னா, திமுகவிற்கும் தனிப்பட்ட செல்வாக்கால் பெற்ற வெற்றி அது. திமுகவிற்கும் அதிமுகவிற்கும் மாற்று தேவை என்று மக்கள் நினைக்கிறாங்க. இன் ஜெனரல் நீங்க பாத்தீங்கன்னா யாரெல்லாம் மாற்றா வந்தாங்களோ, அன்னைக்கு தமாக வந்தப்ப இருந்த ஒரு மகத்தான வரவேற்புங்கிறது ஒரு மாற்றுக்கு வந்த வரவேற்பு. அதே மாதிரி விஜயகாந்த் அவர்கள் வந்த போதும் வந்து ஒரு பர்சன்டேஜா போட்டு அவங்க வாங்கினாங்க. அது வந்து ஒரு மாற்றத்திற்கு கிடைச்ச வரவேற்பு. என்ன அப்படின்னா, இவங்க வந்து பஞ்சாயத்து தேர்தலில் போட்டியிடல. இவங்க 2 பேருக்கு இடையில ஒரு டிசைன் இருக்கு. இப்ப 5 ஆண்டு காலம் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருந்துச்சு அப்படின்னா, அதிமுகவை சேர்ந்த ஜெயலலிதா அவர்கள் 4.25 வருஷம் வந்து சீனுக்கே வரமாட்டாங்க. பஞ்சாயத்து தேர்தலில் அதிமுக போட்டியிடாது, உள்ளாட்சி தேர்தல்கள் அவங்க போட மாட்டாங்க, நீங்க வந்து எந்த சொசைட்டி எலெக்ஷன்ல ஃபைட் பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி ஏடிஎம்கே வந்துருச்சு அப்படின்னா திமுக வந்து விலகி இருந்துக்குவாங்க. எந்த விதமான பெரிய போராட்டங்கள் நடக்காது, நீங்க எந்த விதமான தேர்தல்களில் போட்டியிட மாட்டாங்க. இது 2மே வந்து சொல்லப்பட்ட டிசைன். அதே மாதிரி நீங்க வந்து ஒரு நிமிஷம், இவங்க வந்து ஒரு டாஸ்மார்க்ல வாங்குற சரக்கு கூட இவங்க மாத்தி வாங்குறது இல்ல. திமுக வந்தால் அதே மிடாஸ்ல தான் சரக்கு வாங்கப்படுது, அதிமுக வந்தால் அதே மிடாஸ்ல தான் சரக்கு வாங்கப்படுது. இழப்பு வந்து மக்கள் வேண்டாம்னு சொல்ற மக்கள் பாரதிய ஜனதா சரக்கு தான் வாங்குவாங்க, காங்கிரஸ் சரக்கு வாங்காது, காங்கிரஸ் சரக்கு தமிழ்நாட்டுல செல்லுபடி ஆகாதுன்றாங்களே. இல்ல, அது வந்து அவங்க வைக்கிற ரொம்ப மிக மிக தவறான வாதம். அப்படி சொல்றதுக்கான உரிமை அவங்களுக்கு இருக்கு, நான் மறுக்கல. இப்ப காங்கிரஸ் கட்சியோட பிரசன்ஸ் பாத்தீங்கன்னா 47 வருஷமா இந்த கட்சி இங்க ஆட்சியில் இல்ல. 47 வருஷம் ஆட்சியில் இருந்தும் கட்சி தன்னோட தொண்டர்களை இழந்துடல. அந்த என்னை மாதிரி ஒரு லேட்டா வந்தவங்க 20 வருஷத்துக்கு முன்ன வந்தவங்களோட கட்சி ஆட்சியில இல்லாத ஒரு கட்டத்துல தான் வந்து சேர்ந்தோம். ஆனா அவங்க வந்து ஒரு பஞ்சாயத்து தேர்தலில் வேட்பாளர் சுவரேறி கூச்சி ஓடி போறாரு. சகோதரி வந்து இனிமே சுவரேற கத்துக்கிட்டா மட்டும்தான் வேட்பாளர்களையே காப்பாற்ற முடியும். கட்சியை பத்தி நம்ம அப்புறம் பேசலாம். 2வது, ஒரு கட்டமைப்பு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்னைக்கு வந்து பஞ்சாயத்து தேர்தல்கள்ல நீங்க வந்து அது வந்து மீடியாக்கள் சொல்றது இல்லைன்னா கூட கணிசமான பிரசன்ஸ் வந்து இன்னைக்கு 12,365 பஞ்சாயத்துல 2,700 பஞ்சாயத்துல காங்கிரஸுக்கு பிரசன்ஸ் இருக்கு. இன்னைக்கு பஞ்சாயத்து தலைவர்கள் இருக்காங்க. அது சிம்பல்ல போட்டி நம்ம கவனத்துல வரல. மாவட்ட இதே பஞ்சாயத்து தேர்தல்ல உள்ளாட்சி அளவுல அதிகமா இருக்காங்கன்னு சொல்ல வரீங்க. நீங்க அந்த அமைப்பு ரீதியா சொன்னீங்கல்ல, கட்டமைப்புன்னு சொன்னீங்கல்ல, கட்டமைப்பு வந்து பஞ்சாயத்துல உங்களுக்கு பிரசன்ஸ் இருக்கணும், பூத்ல உங்களுக்கு பிரசன்ஸ். அந்த பிரசன்ஸ் நாடாளுமன்ற தேர்தலில் எதிரொலிக்கணும்ல. இந்த தேர்தலில் நீங்க வாங்கின ஓட்டு
4.32% இல்ல தான். அதான் நான் சொல்ல வரேன். நீங்க அந்த கட்டமைப்பை பத்தி பேசுறப்ப அந்த 4.3% ஓட்டு யாருன்னு பாத்தீங்கன்னா ஆவரேஜா சில தொகுதிகள் 30,000 சில தொகுதிகள் 60,000 ஓட்டு விழுந்திருக்கு. அந்த 30,000 ஓட்டுங்கிறது 30,000 காங்கிரஸ் கேடரோட ஓட்டு. ஒரு பாராளுமன்ற தொகுதியில் எங்களுக்கு நாங்க வந்து எங்களுடைய நிலைமை உணர்ந்து இருக்கிறோம். காங்கிரஸ் குடும்பங்கள்ல இருந்து கூட இந்த டைம் ஓட்டு போடாத அளவுக்கு ஒரு கோபம் இருந்தது. 30,000 தொண்டர்களை நாங்க வந்து ஒரு பாராளுமன்ற தொகுதியில வச்சிருக்கோம். பிஜேபி வந்து எங்களுக்கு கம்பேரே பண்ண முடியாது. நீங்க சுவரேறி போற முந்தானத்து வந்து சுவரேறி குதிச்சு ஓடி போற ஒரு கட்சி, அதை பத்தி பேச்சே இல்ல. திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் இருக்கிற இடத்தை அந்த இடத்தை நாங்க எப்படி நிரப்ப போறோம்ங்கறத இங்க கேள்வியே ஒழிய சுவரேறி குதிச்சு ஓடி போற ஒரு கட்சி பத்தி கேள்வி கிடையாது. ரெண்டாவது ஒன்று நான் சொல்றேன், சுவரேறி குதிச்சுன்னு பாவம் ரொம்ப கஷ்டப்பட்டு சொல்றாங்க. நான் சுவரேறி குதித்த ஒருவரை பத்தி நான் கவலைப்படலைங்க. மயங்கி விழுந்த ஜெயலட்சுமி பத்தி நான் கவலைப்படுறேன். பூர்ணச்சந்திராவை பத்தி நான் கவலைப்படுறேன். மிரட்டலுக்கு பணியாளர்கள் 100 வேட்பாளர்களை பத்தி நான் கவலைப்படுறேன். பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளர்களை நிறுத்தியது, அதுல சில பேர் மாற்றுக் கட்சிக்கு போனாங்க, போட்டியிலிருந்து விலகிட்டாங்கன்றது எவ்வளவு உண்மையோ அதே அளவுக்கு உள்ளாட்சி தேர்தலில் கலந்து கொள்ள போறதில்லை, மேயர் தேர்தல், நகரசபை தலைவர் தேர்தலில் நாங்க நிக்க போறதில்லை, அதற்கான பலம் இடைத்தேர்தல்லாம் எப்படி நடக்கும் எங்களுக்கு தெரியும், அந்த இடைத்தேர்தலில் கலந்துக்க நாங்க தயாரா இல்லைன்னு ஞானதேசிகன் சொன்னதும் உண்மை. ஞானதேசிகன் தெளிவா என்ன சொன்னாருன்னா, நாங்க வந்து மேயர் தேர்தலில் மூணு தேர்தலில் மட்டும்தான் போட்டியிடல, மற்ற பகுதிகளில் மாவட்ட கமிட்டிகளின் வேண்டுகோளுக்கு இணங்க அவர்கள் முடிவெடுக்க அனுமதிக்கப்படுகிறார்கள். உள்ளாட்சியில பலம் இருந்தா போட்டியிட்டோம்ல. நீங்க அது இவ்வளவு இது 8 கட்சி கூட்டணி சேர்ந்து அவங்க என்ன வாங்குறாங்க? கன்னியாகுமரியில 3 கவுன்சில் வார்டு மட்டும் வாங்குறாங்க. நாங்க அதே 3 கவுன்சில் வார்டு பிளஸ் 50,000 உள்ள மாவட்ட கவுன்சில் நாங்க ஜெயிக்கிறோம். நாங்க நகரமன்ற தலைவரை பெற்றோம். நகரமன்ற தலைவரை நாங்க தனியாக நின்று பெற்றோம். நகரமன்ற தலைவரை பெற்றோம். நாங்க வந்து இவர்கள் ஒரு நகரமன்ற தலைவர் இல்ல, காங்கிரஸ் கட்சி தனியாக நின்று மாவட்ட கவுன்சில் பெற்றிருக்கிறது. காலி பண்ணிட்டீங்க. உங்களுக்கு நீங்க விட்ட உங்களால் ஏற்பட்டிருக்கிற ஒரு வெற்றிடத்தை பேட்டி போடுறதுக்கு 2 தேசிய கட்சி முயற்சிக்குதுன்னு பார்க்கலாமா கண்ணதாசன்? முன்னேற்ற கழகத்தை யாரும் வெற்றிடமாக்க முடியாது. ஏனென்றால் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தொண்டர்கள் பலமும் அமைப்பு ரீதியான ஒரு அமைப்பும் இந்த மத்தியில் ஆளுங்கட்சியும் கிடையாது, மாநிலத்தில் காங்கிரஸ் கட்சியும் கிடையாது. அவர்களெல்லாம் ஏதோ சில காலத்தில் திருவிழா காலத்தில் நடைபெறும் கூட்டம் போலதான் அவங்க எல்லாம் பெரும்பாலும் அந்த அமைப்பே. எப்பொழுதெல்லாம் அங்க ஆட்சி வருகிறார்களோ அப்பொழுது இங்க ஷோ இருக்கும், மற்ற நாட்களில் இருக்காது. ஆனா திராவிட முன்னேற்ற கழகம் அப்படி கிடையாது. திராவிட முன்னேற்ற கழகம் பொறுத்தவரை அமைப்பு ரீதியாக தேர்தல் நடத்தி தேர்ந்தெடுக்கப்பட்டு ஒவ்வொரு இது ஒரு இயக்கம், இது தேர்தலுக்காக மட்டும் உள்ள இயக்கம் அல்ல, இது ஒரு இயக்கம், மக்களுக்காக ஒரு சமுதாய இயக்கம், அந்த அடிப்படையில் செயல்பட்டு கொண்டிருக்க இயக்கம். அதனால ஒரு தேர்தலில் கலந்துக்காதனாலேயே எங்களுக்கு வெற்றிடம் வந்து விட்டதாகவோ அதை இவர்கள் பிடித்து விட்டதாக கருதினால் அவர்கள் தங்களை தாங்களே ஏமாற்றி கொண்டிருக்கிறார் தான் அர்த்தம். நாம் பேசலாம், தொடர்ந்து பேசலாம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு நேர்பட பேசி தொடரும். செயல்படுத்தப்படுகிற ஒரு சூழலை உருவாக்குவதற்காக முடிவெடுப்பது என்று வரும்போது ஆட்சி பல எதிர்த்து பேசிட்டு